ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை வச்சு சூப்பராக ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு இது கூட நான் வெங்காய வடகம் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது நம்ம வீட்டில் இப்போ இந்த வருஷம் போட்டது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ கூட நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்து இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே செஞ்சு வச்சுக்கோங்க. மீன் குழம்பு இந்த மாதிரி ஸ்பெஷலாக கிரேவி செய்யும் போது சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வடகம் போட்டுட்டு அது கூடவே நான் தட்டி வச்ச பூண்டு ஒரு 7-8 பல்லு சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா டைம் கொடுங்க. நல்லா வதங்குச்சுனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பூண்டு போட்டதுனால பெருங்காயம் போடாமல் கூட விடலாம், ஆனால் பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பூண்டு பிடிக்கும், அதனால் நாங்கள் பூண்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து எண்ணெயிலேயே கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. ஸ்லோவில் வச்சுட்டு தான் இது பண்ணணும், இல்லைனா மிளகாத்தூள் தீஞ்சிரும். இப்போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் பெருசாக வச்சுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சமைக்கும் போது கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் நார்மல் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுற முடியும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லா தக்காளியும் நல்லா மசிச்சிடலாம். போட்ட அந்த தக்காளி தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுறணும். வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றி செய்யலாம். இப்போது தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நான் வீட்டில் இருக்கிறதுனால சேர்த்துட்டேன். இதை சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ முருங்கைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த இதில் வெந்துடட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த முருங்கைக்காய் வேகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி விட்டு கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போடும் போதே பிரியாணி மசாலா போடாதீங்க, அது கசந்துடும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இப்போ பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு முட்டையாக இதில் ஊற்றிக்கலாம்.
சிலர் வந்து முட்டை வேக வச்சு கட் பண்ணி போடுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி உடச்சி தான் ஊற்றி செய்வோம். அப்போ வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி முட்டையை டைரெக்டாக உடச்சி இதில் ஊற்றாதீங்க. ஒரு கப்பில் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றுங்க. ஏன்னா 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு 5ஆவது முட்டை போடும்போது அதில் கெட்டுப்போன முட்டையாக இருந்தால் குழம்பே வேஸ்ட் ஆகிடும். அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புல டைரெக்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து குழம்பு எடுத்து அந்த முட்டை மேலே மூடுற மாதிரி வச்சுருங்க. கலந்துடக்கூடாது, அப்புறம் முட்டை வந்து உடஞ்சி நல்லா இருக்காது. இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது கூட ஆளுக்கு ஒரு முட்டை அப்படின்னு நம்மளால் சர்வ் பண்ண முடியும். இப்போ அப்படியே மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து முட்டை உடையாமல் அழகாக நல்லா வெந்திருக்கு. 5 மினிட்ஸே இதுக்கு ஜாஸ்தி தான், முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது லைட்டாக வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி வந்து போட்டுட்டு கலக்கும் போது முட்டையை உடச்சிடக்கூடாது. லைட்டாக சும்மா அந்த குழம்பால் அந்த கொத்தமல்லி மூடி விட்டால் அதுவே அந்த வாசனை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.